அன்பான மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் நானே ஆளை தேடி தாங்க கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ. இது வந்து குட்டி வீடியோ தான். அது வந்து ஐஃபை கிட்டேருந்து வந்தது. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஃபேன்ஸு. யார் அதுன்னு பார்த்தா நம்ம சுவாமி உட்காந்துருக்காரு. உட்காந்து வந்து செல்லு பார்த்துட்ருக்காரு. செல்லில் என்ன ஏதுன்னு பார்த்துட்ருக்காரு. அது நிறைய கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே சுவாமி எந்த ஒரு ஃபேஸ்புக்கில் இல்லை, இன்ஸ்டாவிலையே எதுலேயுமே இல்லையே, என்ன பார்த்துட்ருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஃபேன்ஸ் என்னெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் ஃபேன்ஸ் என்னெல்லாம் நம்மளை பற்றி பேசியிருக்காங்க, சீரியலை பற்றி என்ன பேசியிருக்காங்க, படம் எப்படி போயிட்டுருக்கு இப்படிங்கிறத பற்றி நிறைய அவர் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருப்பாரா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் எந்த இதுலேயுமே இல்லை அப்படின்னா செல்லு பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூப்பரில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. நல்லா இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. சுவாமி என்ன பண்ணாலும் நம்ம வந்து ரசிப்போம். இது குட்டி வீடியோங்க, இது ஃபோட்டோ கிடையாது, வீடியோவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிடும். அதில் நம்ம சுவாமி உட்காந்துருக்கிறத கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். இத்தினோடு கிடச்சாலே ஃபேன்ஸ் விடுவாங்களா? அந்த அளவுக்கு தெறிக்க விட்டாங்க இந்த வீடியோவை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சுவாமியை பற்றினது ரொம்பவே செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஃபை கிட்டேருந்து என்னெல்லாம் அவங்க வச்சுருக்காங்கன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரையும் வச்சு செம்மையாக வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க போல். நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டுமே பண்ணியிருக்காங்க.